பாம்புக்கு போய் பாலை வச்சிருக்கியே, நீ நினைக்கிற மாதிரி உங்க அண்ணங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா? ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கலன்னு உன் தங்கச்சிய டாக்டர் கொண்டுட்டாப்பா. அதை நான் பார்த்துட்டேன்னு மற்ற 2 அண்ணங்களோட சேர்ந்து என்னை ஆளை வச்சு வெட்டிட்டாங்கய்யா. சொல்றா, என் தங்கச்சி எங்க சொல்றா? சொல்றா, என் தங்கச்சி எங்கடா? சொல்லிடு. சொல்றா, சொல்றா, என் தங்கச்சி எங்கடா? தன்னோட அண்ணனுங்களை பத்தி இந்த ராஜா கண்ட கனவெல்லாம் நொறுங்கி போச்சு. தங்கச்சியையும் பாட்டியும் பறி கொடுத்த இந்த ராஜா இனிமே என்ன செய்ய போறான்? இளநீன பயந்துட்டீங்களா? ஜின்ல எப்பவும் இளநீ ஊத்தி சாப்பிடணும். இப்படி தண்ணி ஊத்தி சாப்பிடுறீங்களா? தலைவலி வராது. எப்படிங்க தங்கச்சிக்கு இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அண்ணனும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரா, அந்த ஆண்டவருக்கு கருணை இல்லாம போயிடுச்சு. அந்த துக்கம் தாங்க முடியாமதாடா நாங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். பாவீங்களா? அட நீ வேறன, அவளுக்கு விதி முடிஞ்சிச்சு, போய் சேர்ந்துட்டா. நீ என்ன அவளை பிளான் பண்ணியா கொன்ன? அண்ணே, இனிமே நானு நம்ம ஊருக்கு போக மாட்டேனே. இங்கே ஏதாச்சும் கோவில் குளமா பார்த்து தங்கிக்கிறேனே. டேய், மாளிகை மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்குடா கோயில்ல தங்கணும்? அண்ணே, நான் கோவில்னு சொன்னதே நம்ம வீட்டைத்தானே, சாமின்னு சொன்னதே உங்க 3 பேரைத்தானே. ஆமாண்ணே, திருப்பதிக்கு போனா ஏழுமலையனை பார்க்கலாம், பழனிக்கு போனா முருகனை பார்க்கலாம், அந்த சபரிமலைக்கு போனா ஐயப்பனை பார்க்கலாம். ஆனா உங்க கூட இருந்தா அந்த 3 சாமியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கனே. 1 சாமி 2 சாமி 3 சாமி. அண்ணே, என்ன ஏத்துக்கங்கண்ணே, உங்க கூட சேர்த்துக்கங்கண்ணே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே ராஜா நம்ம வீட்டு நம்ம கூட தான் தங்குவான். இருக்கட்டும். என்னடா? கண்டிப்பா சார், கலெக்டர் சார், கலெக்டர் சார் வந்துரு. அண்ணே, கலெக்டர் சார் வந்துரு. கலெக்டர். டேய், வீச்சர் வாளை தூக்கிட்டு நீ உள்ள வந்த வேகத்தை பார்த்து இன்னும் 3 பேர் தலை கீழே விழுந்திருக்கும் நினைச்சேன்டா.
ஆனா 3 பேர் காலில் விழுந்துட்டேடா மானம் கட்டவனே. புரியுதுடா? என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் அவன் கூட பிறந்த அண்ணங்க, அவன் கூட பிறக்கா தங்கச்சி. டேய் என்னையோட அடிச்சு இதுவரைக்கும் ராஜா, இனிமே ராஜாதி ராஜா. கிரவுண்ட்ல ஆட வேண்டிய கிரிக்கெட்டை இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே. அண்ணா, உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணே? ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டுவே இல்லையா? கடைசியா கட்டினானே. கட்டணா? சொல்லுண்ணே. சிவப்பா இருந்தா கருப்பா இருந்தா, நட்டையா இருந்தா குட்டியா இருந்தா, குண்டா இருந்தா உள்ளியா இருந்தா? டேய் அவன் கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். சூப்பர் மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஈமேன் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால, இதே கையால அவனை நான் தான் மறுபடியும் பால்ல. அண்ணன் ரொம்ப ஆசிக்காத, ஏட கூடமா ஆயிட போது. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் உத்தரம் கொடுக்கறதுக்கு. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது, வைக்கிறேன்டி. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கித்தனமா ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய. கேவலமா இல்ல உனக்கு? ஏய் நீ யாரா? ஏய் போடா. ஏய் யாரா நீ? எங்க இருக்கா பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப்பு. போன அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. ஏய் ஏய், உங்க வீட்டுல எதுக்குடா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயி 4 குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, 4 அக்கிஸ்டத்துக்கு உள்ள போட வந்தான். ஆனா நீயே இப்ப நம்பர் 1 கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய், இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு நான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்டா. ஏய், இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏய் நான் கோர்ட்டுக்கு போறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதா? ஏய், தையன்னு குதிக்காதடா, தையல் பிரிஞ்சிட போகுது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க. அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ். பேமானி பொறம்போக்கு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி இப்படிலாம் ஒருத்தன் போன் பண்ணி எங்க அண்ணனை திட்டிட்டு இருக்காண்டா. டேய், இத வெளியில சொல்லிடாதடா. ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க அண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒரே அடி. ஐயோ அண்ணே உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டா அண்ணே. சாரிண்ணே. ஏன்னு அடிச்ச? தெரியாம தானே அடிச்ச. அண்ணன் தானே விடு. சாரிண்ணே. என்னடா அது? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தைரியமா இரு. அவன் எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு. சரிண்ணே. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணதான் பண்ணுங்க. அது வரைக்கும் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கண்ணே. அந்த அண்ணனை முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க 2 பேரும் பின்னாடி அடிச்சிட போறோம்.